அமமுக கூட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தீங்க, அவ்வளோதான். விஜய் அவர்களுடைய மாநாடு நடக்க இருக்கு, போறீங்களா? சொல்லுங்க. இல்லை எனக்கெல்லாம் அழைப்பு வரல. சரி, இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்த்துட்டு நிர்வாகிகள் உங்களுக்கு அழைப்பு கொடுப்பார்கள். அந்த மாநாடு நடைபெறாமல் தடுப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுனா 10 நாளுக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடி காவல்துறையிடம் அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்க வேண்டும். 15 ஜூலை 2025 அன்று தாவேக சார்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கடிதம் கொடுக்கப்பட்டு விட்டது. 450 ஏக்கர் இடத்துல மாநாடு நடக்க போகுது. ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. 450 ஏக்கரு, 300 ஏக்கர் வெறும் வாகனம் நிறுத்துவதற்காக, 150 ஏக்கரில் மாநாடு. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும், கூட்டம் எப்படி கூடும் என்பது தெரியும். எவனாவது ஒருத்தன் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அது ஒரு தீராத பழிச்சொல்லாக இருக்கும். மாநாடுகளிலெல்லாம் நடந்த குளறுபடிகள் இதில் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக குடிநீர் வசதி, மருத்துவமனை, வாகனம் நிறுத்த இடம், பிளானுகள்லாம் போட்டு இன்று கூட ஒரு நாளைக்கு 5000 பேர் அங்கே மாநாட்டுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 25 மாநாடு இப்போ ஒரு வாரமாக வேலை நடந்துட்டுருக்கு. 15 நாள் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் அனுமதி கொடுக்கல. என்னென்னா மேலே இருந்து கூட்டம் கூடுச்சுன்னா நீ காலின்ட்டாங்க. விஜய் மாநாட்டுக்கு கூட்டம் வரக்கூடாது, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது சொல்லிட்டாங்க. எந்த அளவுக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்காங்கன்னா, மாநாட்டில் எல்லாருக்கும் தண்ணி வைக்கணும், ரைட்டா? கூட்டம் அதிகமாக சேர்ந்துச்சுன்னா தண்ணி லாரி எப்படி உள்ளே வரும்? வராது இல்லையா? அதனால நிலத்துக்கு கீழே பைப்பே போட்டாங்க. லாரியை ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு தள்ளி நிறுத்திட்டு அங்கேருந்து தண்ணியை பம்ப் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். அங்கே குடிநீர் குழாய், அங்கங்கே மெடிக்கல், இது எல்லாம் பண்ணுறாங்க. கூட்டம் இவ்வளோ வருன்றதை தெரிஞ்சு எவ்வளோ சார் எதிர்பார்க்குறீங்க வருவாங்கன்னா 15 லட்சம் பேர் எதிர்பார்க்குறாங்க. தென்மண்டல ஐஜியாக இருக்கக்கூடியவர் திரு பிரேமானந்த் சின்ஹா, அவரையும் தாவேக நிர்வாகிகள் சந்தித்து என்னதான் சார் கதை அப்படின்னா, கொஞ்சம் பொறுங்க அவர்கள் சொல்லும் பதில் கொடுக்கல. நேற்று இந்த மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் வந்து அளந்துக்கிட்டு இருக்காங்க கிரவுண்டை. இங்கேருந்து டேப் வை உங்களுக்கு என்ன வரும்போது ரூட் நல்லா இருக்கா, வண்டிங்க எப்படிங்க போகும், அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா எப்படி போகும், இதுதான் நீங்கள் கேட்கணும். அளக்குறாங்க. என்ன இல்லை விற்க போகிறீங்களா தாவேக்கு?